இங்க பாருல, நாங்க 10 நிமிஷம் படுத்ததுக்கு நீ சம்பளத்தை பிடிக்க கூடாது. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுவேன் பார்த்துக்கோ. மரியாதைக்கு பைசாவை தந்துடல, சும்மா போட்டுக்கிட்டு. ஆச்சி சத்தம் போடாதே ஆச்சி, அமைதியா கேப்போ. அப்பதான் வேலை பார்த்ததுக்கு ஒரு 200 தருவாரு. பாட்டி வயசாயிட்டேன்னு பாக்க வெளியே போய் இருங்க பத்துக்கோங்க. வேலை செய்யறதுக்கு கொண்டு விட்டா மரத்தடியில காத்து வாங்கிட்டு இருக்கேல. உங்க 4 பேருக்கும் சம்பளம் கிடையாது. ஏமா உனக்கு 300 தந்துட்டோம்னா மணி கிளம்புமா. எப்படி ஜேவியை திருப்பி போடுவ மாட்டி லட்சுமி, மோரைக்கு உரசி போடுவ மாட்டி. எவாட்டில் இங்க உள்ளவா எந்த ஊருக்கு வரட்டு, எங்க ஊருக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கா? எல்லாம் கவுன்சிலர் இவா நம்மள வந்து இன்னும் இறக்கி விட்டுருப்பா. இவர் மரியாதை கட்டு வேறும் ஒழுங்கா பணத்தை தந்துட்டு தரணா போராட்டத்துக்கு பேரு பச்சனாளி ஊர்ல அவளைக்கும் கூப்பிட்டு வாசப்படியில உட்காந்துட்டு தரணா பண்ணிடுவோம். ஏச்சி நீங்க வேற சும்மா இருங்க ஆச்சி. தர்ணா போராட்டம் கொரோனா போராட்டம்னு பேசாம இருங்க, அமைதியா பைசாவை கேட்க பாருங்க ஆச்சி. செவனேன்னு வேலையே பார்த்துட்டு இருந்திருப்பேன். இந்த அக்கா செஞ்சது ஒன்றை பார்க்க வர போய் தான் நானும் அங்கே உட்காந்துருந்தேன். என் 3 பிள்ளைகளையும் விட்டுக்கிட்டு நான் வேலைக்கு பைசா கிடைக்குமேனு வந்தேன். எல்லாம் ஒன்னால தான் கீதாக்கா. நீ கூட அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒன்றை தேடி அங்கே வந்திருப்பேனா? அங்கே வந்து இப்படி உட்காந்துருந்து இவர் பைசா தராமல் ஆக்கியிருப்பானா? சிறையா இருக்கு. நான் வேற அப்பூட்ட வேலைக்கு போகிறேன் 300 வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். இனி வீட்டுக்கு போனால் அவன் பைசா கட்டி என்ன உயிரெல்லாம் எடுப்பான். என்ன எதுக்கு சொல்லுக வள்ளி? நானே அப்பந்தான் போய் அங்கன உட்கார்ந்தே. சரி உள்ள என்ன நடக்குது? இந்த நம்ம போயிட்டு 2வது வருவோமா? எக்கா மனுஷன் எங்கே பைசா கிடைக்கலன்னு வெப்ராளத்தில் இருக்கான். எங்கே போற? செவனே இருக்க நீ? இல்ல வள்ளி, சரி அவள உனக்கு நேரங்கிட்ட நேரத்தில் போறேன்னா நீ போ. உனக்கு பாத்ரூம் போகிறதுக்கு நான் எதுக்கு உன் கூட வரணும்? போறி அங்கும் சிறையா இருக்கு. பைசாவும் தர மாட்டேக்காரு. இனி அவன் வந்து பைசா கேட்கும்போது நான் இல்லைன்னு சொன்னேன். நான் தானே அவளத்தையும் வித்து தின்னுட்டேன்னு நினப்பான். சே, ஒன்னால தான் என் போக்கில் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். நீ அங்கே நிற்கேன்னு ஒன்றை தேடி வந்தேன். மண்ணா போச்சு. என்னையவே சொல்லிட்டு இருக்காத வள்ளி, நானே வயிறு வலியில இருக்க பார்த்துக்கோ. எங்க போவேன்னு தெரியாம இருக்க, நீ என்ன பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்க? என்ன உங்கள்கிட்ட தானே சொல்லுவோம். நாங்கள் என்ன முழு நேரமாக அங்கே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் உழைக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு உட்கார்ந்தோம். அதுக்குன்னு ஒரு நாள் சம்பளத்தை நிப்பாட்டினா எப்படி? என்ன வீட்டால் வெட்டெல்லாம் சொல்லிட்டுலாம் வந்திருக்கோம் சம்பளம் உண்டுன்னு. அப்ப நாங்க முழு நேரம் வேலை பார்க்கக்கூடியவை இழுக்கவாயா? என்ன சும்மா இவ்வளவு லவலத்து போடுதாலும் அண்ணே, இவ்வளவு பேச்சை கேட்டுட்டு நீங்க பைசா கொடுக்காதியா? இந்த வேலையில போனவளுக்கு வாய் இருக்கனால தானே வாய்களையே பேசிட்டு இருக்கா. இவளுக்கு அந்த இடத்துல இந்த ஆட்சி வேற யாச்சி இவளுக்கு கொண்டே ஆண்டு தெருவுல அலைய விடுக்கணும் பாரு. ஏட்டி தேவையில்லாம சண்டைக்கு வரையாட்டி என்கிட்ட. பொம்பளைங்களா எம்மா ஏமா ஒரு 300 2 பேரும் சண்டையை போட்டு கொலைக்கே செய்யறம்மா. விட்டுங்கம்மா ஏமா. ஐயே இந்த பொம்பளையில என்ன கொலையை இழுத்து விட்டுருவாளோ போல இருக்குது. ஏம்மா எனக்கு இருக்க பதவியே ராஜினாமா பண்ண வச்சிடாதிய. விடுங்கம்மா. இந்த பொம்பளையில அநியாயத்திலேயே பைசா தர விடுமா. நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா எடோட்டிருக்கு. என்ன வாய் பேசிட்டு இருக்கா? ஐயே இது சரிபடாது. என்ன யாச்சி இங்க பாருங்கோ, 2 பேரும் இப்ப சண்டை போடாம கையை எடுத்தாதான் பைசா தருவேன். இல்ல இருக்கதையும் புடிஞ்சு விட்டுட்டு ஓடிடுவேன். பேசாம இருங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இங்க பாரு லட்சுமி, லட்சுமி கொஞ்சம் கையை விடு லட்சுமி. லட்சுமி யாச்சி தள்ளுங்க. இந்த கிழவிக்கு திமிர பாரு. ஏன் கிழவி அந்த பொம்பளை இழுத்துட்டு வந்த பின்னாடியே வர. இந்த கிழவிக்கு தான் பைசா கொடுக்க கூடாது. கிழவி கிழவிக்கு 1 2 போவலன்னு வை. உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குவா?
எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல, உறக்கம் தான் வருது. எப்போ அந்த ஆச்சி பைசா வாங்கிட்டு வருவா, எப்போ வீட்டுக்கு போவேன்னு நானே இருக்கேன். ஒரு சத்தமும் கேட்கல. ஆமா எக்கா, உன் முவை இருக்காமலக்கா, இன்னும் அந்த பிள்ளை கூட சுற்றிக்கிட்டு தான் திரியான். கண்டிச்சு வச்சுக்கோ. ஏற்கனவே பின்னாடி நாய்க்கடி வாங்கினது ஞாபகம் இருக்குவா. அது மோசமான பிள்ளையாங்கோ. அவைய ஊர்ல உள்ள ஆளுகளெல்லாம் பற்றி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அப்படியா வள்ளி? சரி, இவிய என்ன பண்ணிட்டு இருக்காவ? உனக்கு சத்தம் கேட்கலையா? எனக்கு சண்டை சத்தம் கேட்குவே. ஏக்கா, உனக்கு உன் குடும்ப கதையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஊரில் சண்டை போட்ட கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல. சீக்கிரம் பைசா தந்தா வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு பண்டமாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இன்னும் பைசாவும் தர மாட்டேக்காரன் தண்ணே. ஏடி மற்றநாள் விட்டுட்டி அவன் என்ன செஞ்சிருவான்னு பாப்பனு விட்டுட்டி. ஏன் பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் திமிரு இல்ல? பாருங்க லட்சுமி அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க, முதல்ல உங்க பைசா வாங்கிட்டீங்களா 300 ரூபா, கிளம்புங்க. அவங்களுக்கு நான் கொடுக்காம போறேன், நீங்க எதுக்கு நடுவில் வாரி, எனக்கு கிளம்புங்க. ஆமா லட்சுமி, கிளம்பு லட்சுமி, சண்டை போடாத. ஆச்சிக்கு இருக்கு, நான் பாத்துக்கிட்டு நான் போற வந்து ஆச்சி பிடிச்சி ஏசிக்க. நீ போ லட்சுமி. யாருக்கு நீ என்ன டீ செய்வ? ஏச்சி அவன் என்னவும் செய்ய சும்மா இருக்காச்சி. மனுஷங்க வெயில்ல வெந்துகிட்டு வந்திருக்க கடைக்கு வருமானத்தை இல்லாம ஆக்குதல. பேசாம இருப்பில இருக்க மாட்டேல. ஏடி ஒரு சைஸாத மட்டும் கிரி ஆய்வா பாப்பா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் துடி ஆய்வளுக்கு ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு வாரா. பியாயில போனவா எம்மா மூச்செல்லாம் வாங்குவு. எல்லாம் நீ பைசா தருவியா தர மாட்டியா? நீ தர 300 வாக்கு எல்லாவற்றையும் சண்டை போடக்கூடிய நிலைமையில இருக்கேனா? என்ன மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டாது. என்னை ஆச்சி கொஞ்சம் வயசாகி போச்சுல, அதான் கோவம் அதிகமா வருது. என்ன நாங்க நிஜமாவே வேலை பார்த்தோம்னே, சத்தியமாட்டு வேலை பார்த்தோம். நீங்க வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்தோம். ஒரே கால் கலப்புன்னு வேலை பார்த்தோம்னே. எம்மா, நீங்க வேலை பார்க்கலன்னு எனக்கு தெரியும். அந்த பொம்பளை என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. எந்த பொம்பளை சொன்னா? அவ ஒரு கிறுகி. அவ சொல்லுது நம்பிக்கிட்டு நீ பயில மாட்டேங்க. அப்படி இழுக்க வயல அவனுக்கு நேரம் வெயில நின்று. ஐயோ, இந்த ஆச்சி வேற என்ன? சரி, பைசாவே வேண்டாம். கொஞ்சமாவது மரியாதையா பேசுக்குமா அந்த பாட்டி. இப்ப பாருங்க, நீங்க போங்க, நீங்க முதல்ல போங்கம்மா. சும்மா போட்டுட்டு 3, 6, 9, 12 1200 ரூபா சும்மாவா வருது? ஒன்னும் உட்கார்ந்து இருந்துகிட்டு வேலையை வாங்குறதுக்கு. நீங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. இந்த வேலையில போன பைசாவே தரான்டா. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தள்ளுல பெரிய இவர் கவுனு சொல்லு. தள்ளு. திமுற பாரு. யாச்சி இப்ப எதுக்கு ஆச்சி அவசரப்படுத்திய? யாச்சி நீ வாட்டி. இன்னைக்கு நான் தரணா போராட்டத்தை ரோட்டில் உட்காந்து நீ செய்யல. என் பேர் இன்னைக்கு மொட்டை இல்ல. எடி வள்ளி கீட்டா என்ன கட்டி? ஏச்சி பைசா என்னாச்சி? பைசா ஒன்றும் கிடைக்கல. நீங்க வாங்க யாச்சி. நீங்க அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு ஒன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் வேலைக்கு வரது என் மாப்பிளைக்கே ஒழுங்கா தெரியாது. போராட்டம் இழுத்துக்கிட்டு அது வேற வம்பா போயிடாம நீங்க வீட்டுக்கு வாங்க. 300 ரூபாய் எடுத்து ஆக போகுது, வாங்க. எடி அந்த 300 ரூபாவை தரானது கூட பரவாயில்லட்டி இந்த கண்டகனுக்கு லட்சுமியில நான் அரைச்சு கிடிச்சிட்டு வரா பாரு. எனக்கு மண்டைக்கு கிறுக்கு பிடிக்கும். 10 நாளைக்கு சும்மா இரு. இன்னைக்கு நான் போராட்டம் நடத்துறேன். 300 ரூபா 3000 ரூபாய் என் கையில தாரானா இல்லையான்னு பாரு. போராட்டமா எங்க நடக்குது? சோறு போடுவாங்களாச்சி? சோரத்துக்கு சட்டவள போராட்டமே நமக்கு பைசா தராசைக்கு நமக்கு சோறு போடுவானா? என்ன கட்டி வாங்கட்டு ரோட்டில் போய் உட்காருவோம். எனக்கு இப்பவே வயிறு சரியில்லை. மறுபடியும் வெயில்ல போய் இருக்கணுமா ஆச்சி? எடி உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்கட்டி அங்கே போய் உட்காந்து நமக்கு பைசா கிடைக்கும். வேண்டாம் ஆச்சி. எம்மா இன்னும் வரலையா இவா? என்னவோ வேலையிலன்னு ஃபோனில் சொல்லிட்டு இருந்தா, ஒன்றும் புரியவில்லை. சரி எங்கேயா போயிட்டு வருவாளன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளகானும். என்னம்மா லட்சுமி தங்கச்சி, என்னம்மா? என்ன தங்கச்சி சொல்லுதா? என்னாச்சு? எங்கேயும் சண்டையை போட்டுட்டு வந்துட்டாளா? என்ன இவ இந்த கிளிக்க தங்கச்சின்னு தானே சொன்னேன். சரி அது இருக்கட்டு. இப்போ என்னது அவ வேலைக்கு எங்கேயோ போறேன்ல சொன்ன. இப்போ நீ என்னம்மா என்னது சொல்லுது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்லிட்டு போறா இவா?
பைத்தியாரியெல்லாம் இருப்பாளுவா போல இருக்குவோமா அந்த ஊர்ல எல்லாவளும். இந்த பத்திரவழிக்கு கிருமி கட்டி போல இருப்பு கொள்ள மாட்டுக்கு அவளுக்கு வீட்டில் என்னத்தை வம்ப இழுத்து வச்சிருக்கான்னு தெரியல. போய் பார்த்துட்டு வருவோம் இன்னும் இருக்கு அவளுக்கு.